ஆங்கில ஆண்டு 2024 நவம்பர் மாதம் 15ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் 29ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்பு பௌர்ணமி. இன்றைய நாள் இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:14 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 15/11/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 15/11/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உற்றார் ஒருவருடைய வருகை உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமாக இருக்கணும். பணம் செலவு செய்கிறதுலையா இருந்தாலும் சரி, அடுத்தவங்ககிட்ட பழகிறதுலையா இருந்தாலும் சரி, பேசுகிறதுலையா இருந்தாலும் சரி, நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் செலவுகள் திடீரென்று எதிர்பாராத செலவுகள் வரும். அதனால் முதல்லையே கொஞ்சம் திட்டமிட்டு கொள்ளுங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் 1க்கு 100 முறை யோசித்து முடிவு எடுப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சமுதாயத்தில் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, கணவன் மனைவிகளே கண்டிப்பாக ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தன வரவுகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை புகுத்துவீர்கள். அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வேற்று பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் இன்றைக்கி நீங்கள் முன்னே நிற்பீங்க. மற்றவர் துயரம் என்று வந்தால் உங்கள் மனது கண்டிப்பாக இன்று தாங்காது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். அதே போல் குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்களை அறிமுகமாவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அனைவரிடத்துலையுமே விட்டு கொடுத்து போகணும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தற்பெருமை பேசக்கூடாது. அதே சமயத்தில் அடுத்தவர்களை பற்றி தயவுசெய்து விமர்சனங்கள் செய்யாதீங்க. இன்றைய அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதால் முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ளலாம். தடைப்பட்ட தன வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் கொஞ்சம் அனைவரிடத்துலையுமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்டகால கவலைகள் இன்றைக்கி தீரும். நீண்டகால பிரச்சனைகள் தீரும். நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் கண்டிப்பாக நடைபெறும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பணிபுரிகின்ற இடத்துல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக திட்டமிட்டபடி நடத்துவீங்க. வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து தகவல்கள் மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். எந்த பிரச்சனையுமே ஈஸியாக இன்றைக்கி சமாளிச்சிருவீங்க. சவாலான வேலையையும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே,
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் வந்து விரும்பி சேருவாங்க. எதிரிகள் குறைவாங்க. வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். நண்பர்கள் அதிகமாவாங்க. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கண்டிப்பாக தரும். அதே போல் உத்தியோகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அடுத்துள்ள பற்றி தயவுசெய்து விமர்சனம் பண்ணாதீங்க. கடன் சுமை கட்டுக்குள் வரும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். உலகெங்கும் உள்ள மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவுகளுடைய வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்குவது மிகவும் நல்லது. பயணங்கள் உங்களுக்கு ஒரு மாறுபட்ட அனுபவத்தை தரும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியாத வேலைகளை இன்றைக்கி நீங்கள் செயல்படுத்துவீர்கள். நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அரசு சார்ந்த வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தாய் தந்தை வழியில் உதவி கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தன வரவுகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். நீண்ட காலமாக தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டுமே வந்து உங்களோட சேருவாங்க. அதே சமயத்தில் அடுத்தவருடைய விமர்சனத்துக்கு ஆளாகாமல் நடந்து கொள்வது நல்லது. அலுவலகத்தில் அனைவருடையும் அனுசரித்து போயிருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாளை கவலைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்று சொல்லலாம். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. சோழி பிரச்சனை ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக, ஒரு புனித நாளாக, பொன்னான நாளாக, மனமகிழ்ச்சியான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்கு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.